வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு சௌந்தர்யா லட்சுமி நாராயணன் அண்ட் நீங்க பார்த்துட்டு இருக்கிறது க்ரோ தமிழ் யூடியூப் சேனல். நீங்க ETF-ல முதலீடு செய்யறது ரொம்பவே சிம்பிள். ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ் ட்ராக் பண்ணலாம், சில் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பா அது உண்மை கிடையவே கிடையாது. நீங்க ETF, அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட்ல முதலீடு செய்றீங்க, அப்புறம் இந்த மிஸ்டேக்கை பண்ணீங்கன்னா லாங் டேர்ம்ல ரிட்டர்ன்ஸ் வந்து சோக் ஆயிடும். இந்த காணொலியை முடிக்கிறதுக்கு முன்னாடி கிளியரா நீங்க ETF-னா என்ன அண்ட் ஒன்லி ஒன் சேட்டலைட் என்ன, ஒன்லி ஒன் கோர் என்னன்னு பார்க்க போறோம். காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம இந்த காணொலியை வந்து உங்களோட நண்பர்கள் கிட்ட பகிர்ந்துக்கோங்க. அப்பதான் நிறைய பேருக்கு போய் சேரும். இந்த மாதிரி நிறைய அவங்களும் கத்துக்கணும், அவங்களும் நல்லபடியாக இன்வெஸ்ட் பண்ணணும்ல. ஸோ மறக்காம அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிருங்க. அப்புறம் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நம்ம தொடர்ந்து போடுற எல்லா காணொலிகளும் தமிழ்ல போட்டுட்டு இருக்கோம். உங்க எல்லாருக்குமே பயனுள்ளதா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ கண்டிப்பா அது எல்லாத்தையும் பார்த்து நல்லா பயன் பெறுவீங்க அப்படின்னு நம்புறோம். ஸோ மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நோட்டிபிகேஷன்ல ஆல் அப்படிங்கறத சூஸ் பண்ணிருங்க. வாங்க காணொலிக்குள்ள போலாம். ETF அப்படின்னா என்னன்னா, இது வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் பண்ணுறாங்க. ஸ்டாக்ஸ் மாதிரி அவங்க வந்து பேஸ்கெட் ஆஃப் அசெட்ஸ் வச்சிருப்பாங்க. லைக் ஸ்டாக்ஸ், பாண்ட்ஸ், கமாடிட்டிஸ் லைக் கோல்ட், சில்வர், இதெல்லாம் எந்த டைப் அதை பொறுத்து ஃபாரின் ஸ்டாக்ஸும் இருக்கும். ETFs வந்து உங்களோட போர்ட்ஃபோலியோவை டைவர்சிஃபை பண்ண யூஸ் பண்ணலாம், பாசிவாக மேனேஜ் பண்ணுறதுக்கு. மீனிங் அவங்க ஒரு மார்க்கெட் இண்டெக்ஸை ட்ராக் பண்ணுவாங்க, Nifty 50 இல்லைன்னா BSE சென்செக்ஸ் அந்த மாதிரி. அதனால இவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ ஜென்ரலாக லோவராக இருக்கும். ஆக்டிவ் ஃபண்ட்ஸ் கூட நம்ம கம்பேர் பண்ணும்போது சிம்பிளாக சொல்லணும்னா ETF-ஓட ஸ்ட்ரக்சர் வந்து டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பிளஸ் லிக்விடிட்டி லைக் ஸ்டாக்ஸும் கொடுக்கும். அது கூட சேர்ந்து லோவர் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவும் நமக்கு கிடைக்கும். ஐடியா என்ன அப்படின்னா வந்து பெஸ்ட் ETF யூஸ் பண்றது கிடையாது, பட் ரைட் போர்ட்ஃபோலியோ ETF யூஸ் பண்ணி பில்ட் பண்றது. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான திங் என்னன்னா, உங்களுக்கு என்னென்ன தெரியும்னா ETF வந்து யூஸ் பண்ணி நீங்க கோர் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் மாதிரியே கோர் போர்ஷன் உங்களோட போர்ட்ஃபோலியோ வந்துட்டு ஸ்டெபிலிட்டி கொடுக்கும். சேட்டலைட் போர்ஷன் வந்து உங்களுடைய ஓவரால் போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை வந்து பூஸ்ட் பண்ணும் ஓவர் டைம். இதுதான் அந்த கோர் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோட ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு நம்ம சொல்லலாங்க. இது ஜென்ரலா ஒரு ஸ்ட்ராட்டஜி நிறைய பேர் அவங்களோட போர்ட்ஃபோலியோவை டிசைன் பண்ணும்போது யூஸ் பண்ணிப்பாங்க. ஜென்ரலா கோர் போர்ஷன்ல வந்து 70-80% உங்களோட ETF போர்ட்ஃபோலியோவும், சேட்டலைட் போர்ஷன்ல வந்து 20 to 30% இருக்கும். பட் ரியல் क्वेश्चन என்ன அப்படின்னா, எந்த ETFலாம் நம்மளோட கோர்க்குள்ள போகணும், எதெல்லாம் நம்மளோட சேட்டலைட் போர்ட்ஃபோலியோக்குள்ள போகணுங்கிறது தான். ஃபர்ஸ்ட் நம்ம எந்த ETFல கோர் போர்ட்ஃபோலியோல இருக்கலாம்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். கோர் போர்ட்ஃபோலியோ வந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லோவர் வாலட்டிலிட்டி இருக்கணும், ஸ்ட்ராங் பேஸ் லாங் டேர்ம்க்கு கொடுக்கணும். சில கோர் போர்ட்ஃபோலியோ ETFs என்னெல்லாம் கன்சிடர் பண்ணலாம்னா, லார்ஜ் கேப் பேஸ்ட் Nifty 100, BSE 100 அந்த மாதிரி ஹோல் மார்க்கெட் ரெப்ரசென்ட் பண்ணுது. Nifty 500 இல்லனா BSE 500 இண்டெக்ஸஸ், Nifty டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ், அதுக்கப்புறம் BSE மிட் கேப் 150 அண்ட் Nifty ஆர் BSE ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸஸ் ரிஸ்க் டாலரன்ஸ் பேஸ் பண்ணி பெர்ஃபார்மன்ஸ் இந்த ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் ஓடது பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் Nifty 100 இண்டெக்ஸ். Nifty 100 வந்து டாப் 100 நிறுவனங்கள் Nifty 500ல இருந்து மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி எடுத்துக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து பிஹேவியர் கம்பைன் போர்ட்ஃபோலியோ ஆஃப் Nifty 50 அப்புறம் Nifty Next 50 எடுத்துக்கும். இந்த இண்டெக்ஸ் வந்து ரிட்டர்ன் 10.24% 1 இயர்லயும் 14.91% 5 இயர்ஸ்லயும் கொடுத்திருக்கு. இந்த ETF-ம் சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. ஸ்லைட் இம்பாக்ட் இருக்கும். எதனாலனா ட்ராக்கிங் எரர்னாலையும் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனாலையும். டாப் 3 Nifty 100 ETF கடந்த 5 வருடமா யாரெல்லாம் இருக்காங்கன்னா, ஸ்கீம் பேரு 5 இயர் ரிட்டர்ன் பார்க்கலாம். LIC MF Nifty 100 ETF 13.68%, ICICI Prudential Nifty 100 ETF 13.47%, Nippon India ETF Nifty 100 13.41%. Nifty 500 இண்டெக்ஸ் பார்க்கலாம். Nifty 500 வந்து டாப் 500 நிறுவனங்கள் NSE-ல லிஸ்ட் ஆயிருக்கிறத காட்டும் ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி. இந்த இண்டெக்ஸ்னுடைய 1 இயர் ரிட்டர்ன் 7.76%, 5 இயர்ஸ்ல 16.88%. இந்த ETF வந்து இந்த இண்டெக்ஸை ஆல்மோஸ்ட் நியர் ரிட்டர்ன்ஸ் தான் கொடுத்திருக்கு. மைனர் இம்பாக்ட் ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால இந்த ETF-க்கு வந்திருக்கலாம். இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு ETF தான் இருக்கு, மோதிலால் ஓஸ்வால் Nifty 500 ETF. செப்டம்பர் 23ல லான்ச் பண்ணாங்க. ரிட்டர்ன் டில் டேட் வந்து 15.73%. Nifty மிட் கேப் 150 இண்டெக்ஸ் இது வந்து நெக்ஸ்ட் 150 கம்பெனிஸை வந்து எடுத்துக்கும் Nifty 500ல இருந்து ஃபுல் மார்க்கெட் கேபிடலைசேஷன் படி. இந்த இண்டெக்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் ஆஃப் மிட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கம்பெனிஸை பார்க்கறதுக்காக தான். இந்த இண்டெக்ஸ் 5.98% 1 இயரும் 5 இயர்ஸ் 24.04% ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. ETF ஆல்மோஸ்ட் சிமிலர் ரிட்டர்ன்ஸ் தான். ஸ்லைட் இம்பாக்ட் வந்து ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ இருக்கலாம். டாப் 3 Nifty மிட் கேப் 150 ETFs கடந்த 3 வருடமா ஸ்கீம் நேம் 3 இயர் ரிட்டர்ன் பார்க்கலாம். மிரே ஆசெட் Nifty மிட் கேப் 150 ETF 23.74%, ICICI Prudential Nifty மிட் கேப் 150 ETF 23.66%, Nippon India ETF Nifty மிட் கேப் 150 23.60%. நீங்க ஒரு இண்டெக்ஸ்ல எக்ஸ்போஷர் வந்து லார்ஜ் கேப் அண்ட் மிட் கேப் ஸ்டாக்ஸ்ல வேணும் அப்படின்னா நீங்க வந்து Nifty லார்ஜ் மிட் கேப் 250 இண்டெக்ஸ்ல முதலீடு செய்யலாம். இந்த இண்டெக்ஸ் வந்து ஒரே ஒரு
ETF தான் பண்றாங்க. எடல்வைஸ் நிஃப்டி லார்ஜ் மிட் கேப் 250 ETF இது வந்து செப்டம்பர் 2025ல லான்ச் பண்ணாங்க. ஸோ டேட்டா வந்து இன்னும் அவைலபிளா இல்ல. நிஃப்டி ஸ்மால் கேப் 250 இண்டெக்ஸ், நிஃப்டி ஸ்மால் கேப் 250 வந்து 250 நிறுவனங்கள் 251 to 500ல நிஃப்டி 500ல யாரெல்லாம் இருக்காங்களோ அதை ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்மால் மார்க்கெட் கேபிடலைசேஷன் நிறுவனங்களை மோஸ்டா ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த இண்டெக்ஸோட 5 year ரிட்டர்ன் 23.31%, பட் 1 year ரிட்டர்ன் வந்து இன்னுமே நெகட்டிவ் பெர்ஃபார்மன்ஸ் தான் இருக்கு. ETF ட்ராக்கிங் இந்த இண்டெக்ஸ் வந்து சிமிலர் ரிட்டர்ன்ஸ் யூஸ்வலா கொடுப்பாங்க, பட் கொஞ்சம் இம்பாக்ட் இருக்கும் ட்ராக்கிங் எரர் அண்ட் எக்ஸ்பென்ஸ் ரேஷியோனால. டாப் 2 நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF கடந்த ஒரு வருடமா பார்த்தோம்னா ஸ்கீம் பேரு 1 year ரிட்டர்ன் பார்க்கலாம். மோதிலால் ஓஸ்வால் நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF -5.27%, HDFC நிஃப்டி ஸ்மால் கேப் 250 ETF -5.32%. பட் உங்களுக்கு பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸஸ்னுடைய எக்ஸ்போஷர் வேணும் அப்படின்னா நிஃப்டி டோட்டல் மார்க்கெட் இண்டெக்ஸ் TMIல இன்வெஸ்ட் பண்ணலாம். சிமிலரா இந்த ETF வந்து எதை ட்ராக் பண்ணா BSE ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸ் அண்ட் கோர் போர்ட்ஃபோலியோல இருக்கலாம், such as BSE 100, 250, லார்ஜ் மிட் கேப் இண்டெக்ஸ், BSE ஸ்மால் கேப், BSE 500 இண்டெக்ஸ்ல. சரி, சில ETFs எதெல்லாம் வந்துட்டு சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல இப்போ இன்வெஸ்ட் பண்ணலாம்னு பார்க்கலாம். மியூச்சுவல் ஃபண்ட்ல சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ மாதிரியே நீங்க வந்து ETFலயும் செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸை சூஸ் பண்ணலாம். சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ பார்க்கலாம். கோர் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் ஓவரால் போர்ட்ஃபோலியோக்கு. சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ வந்து நம்மளோட போர்ட்ஃபோலியோ ரிட்டர்ன்ஸை பூஸ்ட் பண்றதுக்காக யூஸ் பண்றது. சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ETFs இருக்கலாம். இவங்க வந்து செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ஸ்டாக் மார்க்கெட் இண்டெக்ஸஸை ட்ராக் பண்றதா இருக்கலாம். பட் இந்த ETFஸ்க்கு ஜென்ரலா வாலட்டிலிட்டி அதிகமா இருக்கும் அண்ட் அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சைக்ளிக்கலா இருக்கும். ஏன்னா செக்டர் தீம் பேஸ்ட் எல்லாமே வந்து சீசன் பேஸ்ட் பிசினஸா இருந்துச்சுன்னா அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கு, வாய்ப்பு இருக்கு. பட் நாட் நெசசரிலி அதே மாதிரி இருக்கணும். இந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து ஓவர் டைம் மாறிட்டே இருக்கும். பிசினஸ் சைக்கிள் மாறதுனால, எக்கனாமிக் கண்டிஷன் மாறதுனால, குளோபலா இருக்கிற ஃபேக்டர்ஸ் எல்லாம் மாறதுனால, அதனால தான் ரைட் டைப் ஆஃப் ETF அண்ட் கரெக்டான என்டர் அண்ட் எக்ஸிட்டிங் பண்ணோம் அப்படின்னா ஒரு கீ டிஃபரன்ஷியேட்டிங் ஃபேக்டரா இருக்கலாம் நம்மளுடைய சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல. சிமிலரா நீங்க வந்து செக்டோரல் அண்ட் தீமேட்டிக் ETF எதெல்லாம் வந்து BSE இண்டெக்ஸஸ் ட்ராக் பண்ணுதுன்னு பாத்தீங்கன்னா அசெட் அலோகேஷன் அலாங் வித் கோர் பில்ட் பண்றதோட சேர்த்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோ எக்விட்டிஸ்ல இருக்கணும். இன்வெஸ்டர்ஸ் வந்துட்டு எந்த அசெட் கேஸ் எல்லாம் வந்துட்டு எக்விட்டி ரிஸ்கை ரெடியூஸ் பண்ணுதுன்னு பார்த்து முதலீடு செய்யணும். இந்த பர்பஸ்க்காக அசெட் கிளாஸ் எதெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்னா கோல்டு, சில்வர். ஜென்ரலா கோல்டு அண்ட் எக்விட்டிஸ் வந்து ஆப்போசிட் டைரக்ஷனா போகும், எஸ்பெஷலா மார்க்கெட்ஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணலனா. அதனால நம்மளுடைய போர்ட்ஃபோலியோ ரிஸ்கை ரெடியூஸ் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து கோல்டு அண்ட் சில்வர் ETFல முதலீடு செய்ய பார்க்கலாம். அலோகேஷன் வந்து 15 to 20% ஓவரால் போர்ட்ஃபோலியோ பண்ணலாம். கோல்டு அண்ட் சில்வர் ETF, கோல்டு ETFல முதலீட்டாளர்கள் வந்து மணியை பூல் பண்ணி ஹை பியூரிட்டி பிசிக்கல் கோல்ட்ல முதலீடு செய்யலாம். அதே சமயத்துல இதெல்லாம் வந்து ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல ரிஜிஸ்டர் ஆயிருக்கும் அண்ட் ஈஸியா வந்துட்டு நம்ம வாங்கியோ வித்துக்கலாம். எக்ஸாக்டா சேம் கான்செப்ட் தான் சில்வர் ETF. ஒரே டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா சில்வர் வந்து அண்டர்லைங் அசெட்டா இருக்கும் கோல்டுக்கு பதிலா. டாப் 3 கோல்டு ETF அப்புறம் டாப் 3 சில்வர் ETF ஸ்கீம் 10 year ரிட்டர்ன்ஸ் பார்த்துலாம். LIC MF கோல்ட் ETF வந்து 17.19%, இன்வெஸ்கோ இந்தியா கோல்டு ETF 17.01%, UTI கோல்டு ETF 16.92%. ஸ்கீம் நேம் 3 year ரிட்டர்ன் பார்த்துலாம். கோட்டக் சில்வர் ETF 49.27%, ஆக்சிஸ் சில்வர் ETF 49.20%, ABSL சில்வர் ETF 49.04%. கோல்டு அண்ட் சில்வர் ETFல நம்ம முதலீடு செய்யறதுக்கு முன்னாடி இம்பார்ட்டண்டா டிஃபரன்ஸ் பிட்வீன் NAV INAV பார்க்கணும். எஸ்பெஷலா மார்க்கெட் எக்ஸ்ட்ரீமா வாலடைலா இருக்கும்போது லைக் நம்ம லாஸ்ட் இயர் பார்த்த மாதிரி இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இன்னும் டீடைல்டா அப்படின்னா நீங்க வந்து இந்த வீடியோ வந்து நம்ம போட்டிருக்கோம், அதை பாருங்க. இன்டர்நேஷனல் ETFs சோஃபா நம்ம இந்தியா ஃபோக்கஸ்ட் ETFs பார்த்திருக்கோம். பட் உங்களோட என்டையர் போர்ட்ஃபோலியோ வந்துட்டு இந்தியாவில் இல்லை, கண்ட்ரி ஸ்பெசிஃபிக்கா ரிஸ்க் எடுக்க தயார் பண்றீங்க அப்படின்னா நீங்க வந்து இன்டர்நேஷனல் ETF எடுத்துக்கலாம். மெயின் ரோல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜியோகிராபிக் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்கும், குளோபல் மார்க்கெட்க்கு ஒரு எக்ஸ்போஷர் கொடுத்தும், அதுக்கப்புறம் வந்து லாங் டர்ம் வாலட்டிலிட்டியை ஸ்மூத் பண்றதுக்கும் பயன்படுத்தலாம். ஜென்ரலா இன்டர்நேஷனல் ETF வந்து சேட்டலைட் போர்ட்ஃபோலியோல தான் இருக்கணும் அண்ட் அலோகேஷன் 10% to 20% ஆஃப் டோட்டல் போர்ட்ஃபோலியோ சஃபிஷியன்ட்டா இருக்கும். பட் கடந்த ஒரு வருடமா மார்க்கெட்ஸ் வந்து ரொம்பவே வாலடைலா இருந்திருக்கு. ஸோ இன்டர்நேஷனல் ETF வந்து கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிருக்கு. டாப் 5 இன்டர்நேஷனல் ETFs பேஸ்ட் ஆன் 3 year ரிட்டர்ன் பார்க்கலாம். ஸ்கீம் பேரு 3 years ரிட்டர்ன் பார்க்கலாம். மிரே அசெட் NYSE FANG பிளஸ் ETF 52.46%, மோதிலால் ஓஸ்வால் மோஸ்ட் ஷேர்ஸ் அண்ட் நாஸ்டாக் 100 ETF 34.91%, மிரே அசெட் S&P 500 டாப் 50 ETF 31.72%, மோதிலால் ஓஸ்வால் நாஸ்டாக் Q50 ETF 19.58%, நிப்பான் இந்தியா ETF ஹாங் செங் பீஸ் வந்து 14.41%. மைண்ட்ல வச்சுக்கோங்க, நம்ம நிறைய இன்டர்நேஷனல் ETFs வந்து டெம்பரரியா ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. ஏன்னா RBI வந்து ஸ்ட்ரிக்ட் லிமிட்ஸ் வந்து ஓவர்சீஸ் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து கொடுத்ததுனால இண்டஸ்ட்ரி கேப் $7 billion to $1 billion each EMC அண்ட் செப்பரேட்டா $1 billion லிமிட் வந்து ஓவர்சீஸ் ETF இருக்கு. ஸோ மனசுல எப்பவுமே வச்சுக்கோங்க, ETFல முதலீடு செய்யறது அப்படிங்கிறது வந்து வெறும் ETF வாங்குறது கிடையாது, ஒரு ஸ்ட்ரக்சரலா அது ஹோல்ட் பண்றது தான். வேர்ல்ட் ஆஃப் ETFஸ்ல நம்ம என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து நமக்கு இருக்கு நம்மளுடைய கோர் சேட்டலைட் போர்ட்ஃபோலியோவை பில்ட் பண்றதுக்கு அண்ட் டைவர்சிஃபிகேஷன் ஆசெட் அலோகேஷன் மூலமா கொண்டு வரதுக்கு.
கோர் ETFs வந்து ஸ்டெபிலிட்டி கொடுக்கும் போர்ட்ஃபோலியோக்கு, while சேட்டலைட் ETFs வந்து ரிட்டர்ன்ஸ் அண்ட் டைவர்சிஃபிகேஷன் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. அதனால தான் நம்ம ETF சூஸ் பண்ணும்போது இந்த ETF வந்து கோர்ல பிலாங் ஆகுமா சேட்டலைட்ல பிலாங் ஆகுமான்னு பார்த்துட்டு முதலீடு செய்யணும். இந்த காணொலி வந்து உங்களுடைய எஜுகேஷனல் பர்பஸ்க்காக, இது இன்வெஸ்ட்மெண்ட் ரெக்கமெண்டேஷன் கிடையாது. ஸோ உங்களோட இலக்கினை நீங்களே பார்த்துக்கோங்க. ரிஸ்க் அப்பிடைட் பார்த்துட்டு ஒரு ஃபினான்ஷியல் அட்வைசர் கூட பேசிட்டு உங்களோட முதலீடு முடிவுகளை எடுத்துக்கோங்க. எந்த ETFல நீங்க முதலீடு செய்வீங்கன்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்னும் ஒரு அருமையான காணொலியில நம்ம எல்லாரும் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். Investment in securities market are subject to market risks. Read all the related documents carefully before investing. Please read the risk disclosure documents carefully before investing in equity shares, derivatives, mutual fund, and or other instruments traded on the stock exchanges.